ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். சாப்பாட்டுக்கு பிரட்டி சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு தேவைப்பட்டால் உங்களுக்கு எப்படி போடணுன்னு தோணுதோ அப்படி போட்டுக்கோங்க. நிறைய நான் ஒரு கைப்பிடி அளவாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் வதக்கியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு பாவக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது ஒரு கலர் மாறும். அந்த கலர் மாறும்போது வதக்கிட்டு லைட்டாக தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் இத்திரி உப்பு போட்டிருக்கேன். ஏன் உப்பு போட்டிருக்கேன்னா சீக்கிரம் வதக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டே இருந்தேன். நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தக்காளி நல்லா தொக்காட்டம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருக்கும்போது மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3 போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டிகிட்டே இருந்து அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கலர் மாறும். கலர் மாறும்போது நல்லா வதக்கிட்டே இருங்க. எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணியோ எதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. கடைசியில் இந்த பக்குவம் வரும்போது கடைசியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காவை துருவி இறக்கிக்கோங்க. பாவக்காய் பொரியல்.